இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைக்கு வவுனியாவிலே எங்களுடைய கட்சி பணிமனையிலே காலை 10 மணியிலிருந்து தற்போது 6 மணி ஆகிறது. இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்திலே 2 முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன. காலையிலே நாங்கள் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற வழக்கு சம்பந்தமாக நீண்ட நேரமாக ஆராய்ந்திருக்கிறோம். இதனை மிக விரைவாக முடிப்பதற்குரிய உபாயங்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் மத்திய செயற்குழு மட்டத்திலேயும் அரசியல் குழு மட்டத்திலேயும் சட்டத்தரணிகள் மட்டத்திலேயும் நிகழ்ந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே வழக்காளி கோரிய பிரதான நிவாரணங்களை வழங்குவதென்று மாவட்ட நீதிமன்றத்திலேயே பல தடவைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம். கடந்த தவணைக்கு முதல் தவணை ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் எங்களுடைய எதிர்ப்பில்லாமல் நாங்கள் கொடுக்க அனுமதித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பொதுச்சபையுடைய சேர்மானம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது ஒரு இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்திலே எத்தனை தொகுதி கிளைகள் 3 அல்லது 4 என்பதை பொறுத்து 156 அல்லது 161 பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் என்று இணங்கப்பட்டிருக்கிறது யாப்பின் அடிப்படையிலே. ஆகவே அந்த மாதிரியான ஒரு பொதுச்சபையை கூட்டி நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம். முழு விவரங்களும் சொல்லப்படாவிட்டாலும் வழக்கிலே வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு முன்னதாக நடக்கப்படுகிற கலந்துரையாடலிலே அநேகமாக எங்களுடைய இணக்கப்பாட்டை வழக்காளி தரப்போடும் நாங்கள் இணங்கி தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்லியிருக்கிற செய்தி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம் என்று. அதுக்கு காரணம் இதுதான். எங்களோடு அவர்கள் உடன்பாட்டுக்கு வருகிறது ஒரு பக்கம் இருக்க, முழு நாட்டுக்கும் அவர்கள் எதை சொல்ல துணிகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சிங்கள மக்களுக்கு விசேஷமாக எதை செய்வோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். ஆகையால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருகிற போது நாங்கள் அதையும் பார்த்துத்தான் எங்களுக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, வெளிப்படையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து, அதே வேளையிலே நான் இப்பொழுது சுருக்கமாக எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன். நாங்களும் தலைவர் எனக்கு ஞாபகப்படுத்த, நாங்களும் எழுத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம். எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டலாக எங்களுடைய மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் வகிக்கிற கட்சி என்று கூட நாங்கள் எங்களை சொல்லலாம். மற்றவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவார்கள் நான் நினைக்கவில்லை. அப்படியான பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் மக்களுக்கு வழிகாட்டலாக நாங்களும் ஒரு வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலே நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் தற்போதைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை அனைத்து வேட்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏனென்றால் இதற்கு அவர்களுடைய மாறுதரம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் ஒரு ஜனநாயக கட்சி என்ற ரீதியிலே எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் இடமளிப்போம். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் ஒரு முடிவொன்று எடுத்த பிறகு அந்த முடிவோடு இணங்கி அனைவரும் செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம்.